திருப்பரங்குன்ற விவகாரம் பெரிய நெருப்பு கொளுத்தி போட்டது போல இருக்கிறது. அதனால திமுகவுக்கு இந்துக்களுடைய எதிர்நிலையை உறுதியா எடுத்துட்டாங்க. ஒரு மறைமுகமா கலைஞர் இருந்தா எப்படி எடுப்பாரோ, கலைஞர் இருந்தா டிப்ளமேட்டிக்கா இருக்கும், முடிவுகள் இருக்கும், அந்த பக்கம் பேசுவார், இந்த பக்கம் பேசுவாரு, நமக்கு பொதுமக்களுக்கு என்னன்னே புரியாது, ஆக மொத்தத்தில் நல்லதையும் செய்திருவாரு. இப்படிதான் அவர் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் துணிச்சலா எடுத்து ஒரு 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 நீதிமன்ற உத்தரவை ஒரு அரசு அதிகாரிகள், அதாவது ஒரு அறநிலையத்துறைக்கு ஹெச்ஆர்என்சிக்கள் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கட்டும், அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், ஒரு கோர்ட் ஆர்டரை கோர்ட்டுக்கும் வராமல், கோர்ட்டில் அட்டன் பண்ணாமல், கோர்ட் ஆர்டரை ஈஸியாக இக்னோர் பண்ணுற அளவுக்கு இந்த அரசாங்கம் அவ்வளவு எதிர்ப்பான ஒரு நிலையை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கு. அது எதுக்காக? பெரும்பான்மை மக்கள் நிறைந்த இந்த மாநிலத்தில் அவங்க இன்னும் ஏமாந்து நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு, அவ்வளோ பைத்தியக்காரங்களா இருப்பாங்கன்னு நம்பி இந்த திமுக முடிவு எடுத்திருக்கிறது. அது மக்கள்கிட்ட எல்லாம் நூக்கன் காரணம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு இருக்கிறது. 2001 திமுகவுக்கு எவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். திமுகவில் ஏன் கணிப்பு 2001 வந்த நிலைமை தான் இந்த தடவை திமுகவுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி சார், 2001 திமுகவுக்கு 30-31 ஞாபகம். 2001. சரி, ஓகே. அதனால அந்த அளவுக்கு திமுகவினுடைய செயல்பாடு, அவங்க என்னதான் பண்ணினாலும் என்னதான் சொன்னாலும், இந்த பாருங்க 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் நாங்கள். 60 வருஷத்துல 1960-70 சென்னை எப்படி இருந்தோ அப்படிதான் இருக்கு. இப்போ இங்கேருந்து அங்கே நம்ம ஆஃபீஸுக்கு வரணும்னாக்கா குண்டும் குழியில இருந்தா வரணும். அந்த மாதிரி இருக்கிறது. ரோடுகள் எதுவுமே சரியா இல்லை. சொல்றது மெட்ரோ காரணம் காட்டுவாங்க. எல்லா மெட்ரோ வாட்டர் ஒர்க் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சார். நீங்க உடனே நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு டிஎம்கே பிடிக்கலன்னு 1964 இருந்து பாருங்க சென்னை இருக்குதுங்கிறீங்களே. தயவு செஞ்சு நீங்க வேற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு நீங்க போய் பார்க்கணும் சார். ரோடுகளை நான் சொல்றேன், ரோடுகள் நகரம் விரிவாக்கம் அடைந்திருக்கிறது. அதெல்லாம் சொல்ல மெட்ரோ இருக்கிற இடத்துல அந்த வேலை நடக்கும், நான் மறுக்கல. ஆனா நீங்க ஒவ்வொரு ஊருக்குள்ளேயே உள்ள போய் பாருங்க, இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாம். சரி சார், சரி பேசலாம் சார், பேசலாம். இதெல்லாம் மக்களுக்கு நேரடியா வரக்கூடிய, மக்கள்கிட்ட அதிருப்தியை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்காக நான் ஞாபகப்படுத்துறேன். சரி, ஓகே.